நபி தோழர்கள் வரலாறு முஸ்ஸாப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு அறிமுகம் மற்றும் குடும்பம் முஸ்ஸாப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் ஒரு பெரும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார்கள். இஸ்லாத்திற்கு முன் மக்காவிலேயே மிக நறுமணம் மிக்கவராகவும் விலையுயர்ந்த ஆடை அணிபவராகவும் திகழ்ந்தார். ஹிஜ்ரி 3 உஹதுப் போரில் வீரமரணம் ஷஹீத் அடைந்தார்கள். தந்தை உமைர் பின் ஹாஷிம், தாய் குன்னாஸ் பின் மாலிக். இவர் குரேஷி கோத்திரத்தின் பனு அப்தித்தார் பிரிவைச் சேர்ந்தவர். இவருடைய மனைவியின் பெயர் ஹம்னா பின் ஜஹஷ் ரஜியல்லாஹு அன்ஹா. இவருக்கு சைனப் எனும் மகள் இருந்தார். இவர் 2 முறை அபிசீனியாவிற்கும் பின்னர் மதீனாவிற்கும் ஹிஜ்ஜப் செய்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்க்கம் இல்லத்தில் போதித்துக் கொண்டிருந்த செய்தி அறிந்து அங்கு சென்றார். நபி அவர்கள் ஓதிய குர்ஆன் வசனங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் தொழுவதைக் கண்ட உஸ்மான் பின் தல்ஹா ரஜியல்லாஹு அன்ஹு அதுவரை இஸ்லாத்தை ஏற்காதவில்லை. இவரது தாயாரிடம் கூறிவிட்டார். இவரது தாய் இவரை ஒரு அறையில் பூட்டி வைத்து சித்திரவதை செய்தார். நீ இஸ்லாத்தை விடாவிட்டால் உனக்கு ஒரு துளி தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று இவரது தாய் மிரட்டியபோது, தாயே, எனக்கு அல்லாஹ்வும் அவனது தூதருமே போதும் என்று கூறி 10 ஆடைகளைக் களைந்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். மதீனாவின் தவ்வா பணி சஅத் பின் முவாத் ரஜியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றல். மதீனா மக்களுக்கு குர்ஆன் கற்பிக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அனுப்பி வைத்தார்கள். மதீனாவின் முதல் மார்க்க பிரச்சாரகர் இவரே ஆவார். அல்லாஹுவின் நாட்டப்படி இவர் சென்று மதீனாவில் அழைப்பு பணி செய்து இஸ்லாம் பரவிய பின்னர்தான் ஹிஜ்ரத் என்ற மிகப்பெரிய நிகழ்வு. முஸ்ஸாப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு ஒரு தோட்டத்தில் போதித்துக் கொண்டிருந்தபோது அப்ஸ் கோத்திரத்தின் தலைவரான சஅத் பின் முவாத் ரஜியல்லாஹு அன்ஹு கோபமாக வந்து இவரை வெளியேறச் சொன்னார். முஸ்ஸாப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு மிகவும் நிதானமாக சற்று அமர்ந்து, நான் சொல்வதை கேளுங்கள், பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையென்றால் நாங்கள் சென்று விடுகிறோம் என்றார். குர்ஆனை அவர் ஓதிக் காட்டியபோது சஅத் பின் முவாத் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகம் பிரகாசித்தது. அங்கேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அவரைத் தொடர்ந்து அவரது ஒட்டுமொத்த கோத்திரமும் இஸ்லாத்திற்கு வந்தது. பத்தர் போரில் முஸ்லிம்களின் முதன்மைக் கொடியை முஸ்ஸாப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி அவர்கள் ஒப்படைத்தார்கள். இப்போரில் இவரது சொந்த சகோதரர் அபு அசீஸ் கைதியாக பிடிபட்டார். அப்போது அந்தச் சகோதரரை கட்டியிருந்த அன்சாரித் தோழரிடம், இவரை பிணைத் தொகைக்காக கடினமாக பிணைத்திடுங்கள் என்று முஸ்ஸாப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு கூறினார். உன்னைவிட இந்த அன்சாரித் தோழரே எனக்கு உண்மையான சகோதரர் என்று கூறி ஈமானை நிலைநாட்டினார். உஹத்துப் போரிலும் இஸ்லாமிய கொடியை தாங்கியிருந்த முஸ்ஸாப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் 2 கைகளும் வெட்டப்பட்ட போதும் கொடியை தனது மார்போடு அணைத்துக் கொண்டு ஷஹீதானார். அவர் ஷஹீதான பிறகு அவருக்கு கஃபன் செய்ய ஒரு சிறிய துணி கூட முழுமையாக கிடைக்கவில்லை. அந்த துணியால் தலையை மறைத்தால் கால்கள் தெரிந்தன, கால்களை மறைத்தால் தலை தெரிந்தது. இதைக் கண்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தலையை துணியால் மூடுங்கள், கால்களை யக்கீர் எனும் புற்களால் மூடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி 1770. அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழுகை. ஒருமுறை பெரும் செல்வந்தரான அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் இஃப்தார் நேரத்தில் விதவிதமான உணவுகள் வைக்கப்பட்டன. அதை பார்த்து அவர் அழுதுகொண்டே உணவைத் தவிர்த்தார். முஸ்ஸப் பின் உமைர் ரஸியல்லாஹு அன்ஹு என்னை விடச் சிறந்தவர். அவர் உஹதுப் போரில் ஷஹீதானார். அவருக்கு கஃன் செய்ய ஒரு சிறிய துணி கூட முழுமையாக கிடைக்கவில்லை. ஆனால் இன்று நமக்கோ உலகச் செல்வங்கள் அனைத்தும் கொட்டி கிடக்கின்றன. நமது நன்மைகளுக்கான கூலியை இங்கேயே பெற்றுவிட்டோமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி 1070.
ஒருமுறை கிழிந்து ஆடை அணிந்திருந்த முஸப் பின் உமைர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களைப் பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ மக்காவின் செல்வச் செழிப்பில் வளர்ந்த வாலிபர், இறைவனுக்காக இன்று எத்தகைய நிலையில் இருக்கிறார் பாருங்கள் என்று வியந்து கூறினார். காப்பாப் பின் அல் அரத் ரஜியல்லாஹு அன்ஹு, எங்களில் முஸப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் தனது நன்மைகளுக்கான கூலியை மறுமையில் பெறுவதற்காக எதையும் அனுபவிக்காமல் சென்றுவிட்டனர் என்று குறிப்பிட்டார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் முஸப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை பார்த்து பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். மும்மின்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுவிடம் செய்த உடன்படிக்கையை உண்மையாக்கிக் காட்டினார்கள். அல் குர்ஆன் 30:23. உலகத்து ஆடம்பரங்களை விட ஈமானே மேலானது என்பதை முஸப் பின் உமைர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது.